அனைவருக்கும் வணக்கம். நான் பூபாலன். மாரி செல்வராஜ் என்ற இயக்குனரின் தயாரிப்பாளரின் வாழை படம் பார்க்கப்பட்டது. இப்படி ஒரு படம் பார்த்ததுக்காக மன ரீதியாகவும் அதற்கு செலவிட்ட பண ரீதியாகவும் வருந்துகின்றேன். இது முற்றிலும் ஒரு ஆவணப்படம், ஒரு சிறுகதை, வாழை தொழிலாளர்கள் பற்றிய ஒரு குறுஞ்செய்தி படம். தேவைப்பட்டால் ஒரு ரெவன்யூ ஸ்டாம்புக்கு பின்னே இந்த கதையை குறித்து விடலாம். 1999 நடைபெற்ற ஒரு விபத்துடன் இணைத்து இந்த படத்தை தந்திருப்பதாக மாரி செல்வராஜ் குறிப்பிடுகிறார். 2 சிறுவர்கள், அதில் ஒருவர் மாரி செல்வராஜாவை இருந்துவிட்டு போகட்டும், மற்றொரு சிறுவர் காளியம்மாள் போன்று ஒரு ஆண் உருவம், அவனும் இறந்து விடுகின்றான். எல்லோரும் விபத்தில் இறந்து விடுகின்றார்கள். அந்த விபத்து காட்சி போல் மட்டமான விபத்து காட்சியை படமாக்க யாராலும் முடியாது. விபத்தில் சேற்றில் விழுந்தவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒருத்தரை காப்பாற்றவோ அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ யாருமே எத்தளிக்கவில்லை. அங்கு நின்று கையை காலை உதறி கொண்டு இருப்பது அபத்தமாக இருக்கின்றது. காட்சியை மட்டும் எதுக்கு எடுத்து கூறுகின்றேன் என்றால், படத்தின் கருவே அதுதான். அந்த கருவே அத்தனை லட்சணமாக இருக்கிறது. படத்தில் ஆங்காங்கே டீச்சர் வருவார்கள், மாணவர்கள் பேசிக்கொள்வார்கள், அம்மா அடிப்பார்கள், ஓடுவார், ஒடியாருவார். படம் தொடங்கும் போதே ஒரு பசுக்காக கத்துவார். எதற்காக கோழியை காட்டுகின்றார்கள், எதற்காக அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டியை காட்டுகின்றார்கள் என்று எதற்கும் தெரியாமல் அங்கு இங்குமாக ஓடுவது என்று தொடர்ந்து காட்டி சலிப்பை ஏற்படுத்துகின்றார் மாரி செல்வராஜ். உண்மை சம்பவங்களுடன் எடுக்கப்படும் படங்கள் நம் நெஞ்சை தொட்டுள்ளது ஏற்கனவே. இது எந்த விதத்திலும் நம் மனதையோ வேறு எந்த பாகத்தையோ தொடவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த படத்தை பார்த்துவிட்டு மாரி செல்வராஜை மாறி மாறி முத்தம் கொடுத்த சூரிக்குத்தான் முதல் சூடு வைக்க வேண்டும். எதை பார்த்து அவர் அவ்வாறு முத்தம் கொடுத்தார் என்பதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அதேபோல் பழைய ஜோக்கு தங்கதுரையும் பாலாவும் சூரியும் மற்ற ஏனைய நபர்களும் எப்படி இதை பார்த்து பாராட்டினார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அவர்களும் இதே தடத்தில் இருப்பதினால் எவ்வாறு கூறிவிட்டார்கள் என்பது நமக்கு விளங்கவில்லை. இது எல்லாம் ஹை லெவல் டிராமா என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு படத்தை ஓட வைப்பதற்கு ஒரு உத்தி இவ்வாறு கையாண்டிருக்கிறார்களோ என்று மனம் கிடந்து பாடாய்படுத்துகிறது. படம் முடியும் போது பாதகத்தி என்ற ஒரு பாடலோட முடியும். அந்த பாடல் பார்க்க வந்தவர்களுக்காக பாடப்பட்ட பாடலாகவே இருக்கிறது. ஒருவேளை வாழை படத்தை மாரி செல்வராஜ் முதல் படமாக எடுத்திருந்தால் அத்துடன் அவர் கதை முடிந்திருக்கும் என்பதுதான் இதில் உள்ள யதார்த்தம். அதனால் வாழை திரைப்படத்துறையில் படும் ஏழை மாரி செல்வராஜ், வெரி சாரி செல்வராஜ்.